ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 4:8 முன்வைக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கடைசி நாட்களே வாழுகிறோம் அருமையானவர்களே. கம்ஃபர்ட்டாக, இதுக்கு சரியான பொருள் நிம்மதியாக அல்லது இளைப்பாறுதலோடு ரிலாக்ஸாக சொல்லுவாங்கள்ல, ரொம்ப மென்டல் ரிலாக்ஸாக இருக்குன்ற மாதிரி ஒரு மன நிறைவோடு கூட தங்க பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கை குறித்து சொல்கிறான். அவன் படுக்கைக்கு போகிறானா, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு நிம்மதி இல்லைங்க. நித்திரை வரல, தூக்கம் வரல, கடந்து கஷ்டப்படுறான், ரொம்ப சிரமப்படுறாங்க. நல்லாவே தெரியுது. மனுஷர்கள் இரவு வேளைகள் அவங்க படுற பாடு. சில நைட்டு முழுவதும் முழிச்சு நடுராத்திரி 1 மணி 2 மணி 3 மணி முழிச்சு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த சங்கீதம் 4 நீங்கள் கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இவன் வாழ்க்கையில் ஒரு குமறுதல் இருக்குது. என்ன? பாவிகளுடைய வாழ்க்கை, அசுத்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னென்னமோ பண்ணுறான், என்னென்னமோ செய்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறான். நான் கொஞ்சம் டிஃபரெண்டானவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லிட்டு இந்த உலகத்தில் அப்படி இப்படிமா அல்லல் படுற மக்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி. 6ஆம் வசனம், கர்த்தாவே உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சுகமாக தங்கணும்னா இதாங்க. மற்றவங்க செஞ்ச காரியத்தை, மற்றவங்க பண்ண காரியத்தை, மற்றவங்களையே பார்க்கறத விட்டுக்கிட்டு இப்போ முகத்தை திருப்புறான். என்ன திருப்புறான்? கர்த்தாவே உமது முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். ஐ நீட் யுவர் ஃபேஸ். உம்முடைய ஷைனிங் என் மேலே வரணும், உம்முடைய பிரகாசம் என் மேலே வரணும், என் மேலே நீங்கள் ஷைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறான். இது அங்கே மாறுதல் நடத்துக்க வாழ்க்கை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தேவனுடைய முகத்தின் பிரகாசம் மேலே விழுந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சங்கீதம் 17 அவன் சொல்ல, நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலினாலே திருப்தியாவேன். ஆண்டவருடைய முகம், ஆண்டவருடைய சாயல் நம்மள படும் பொழுது, இந்த நிழல் படும் பொழுது, அன்றைக்கு பேதுரு நடந்து போறான், அவன் நிழல் பட்ட உடனே வியாதிகள் குணமாகிறது. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. நிழல் பட்ட உடனே. இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இந்த நாள் முழுவதும் எனக்கு சுகமாக, ஒரு நிம்மதியாக, சந்தோஷமாக நான் வாழணும்னா உம்முடைய பிரகாசம், உம்முடைய நிழல் என் மேலே விழணும். அழகாக சொல்லுது பார்த்தீங்க. 91 பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். லிவிங் அண்டர் ஷேடோ ஆஃப் த ஆல்மைட்டி காட். இன்னைக்கு ஆண்டோடைய சர்வ வல்லுடைய ஷேடோவில் நம்ம வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த ப்ரிவிலேஜ், அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தாங்க. நான் சுகமாக தங்கணும்ப்பா. கலக்கத்தோடு நான் வாழ விரும்பலை, குழப்பத்தோடு வாழ விரும்பவில்லை. வேதாமத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் காலங்களில் அவங்க எந்தெந்த இடத்துலாம் போய் ஆண்டோடைய சுவிசேஷம் சொன்னாங்களோ, தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்களோ, அந்த இடத்துல சமரியா பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதவசனம் சொல்கிறது. மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த சமாதானத்தோடு நீ ஆண்டோடைய முகத்தை நீ தரிசிட்டின்னா, அன்னைக்கு பாருங்களேன், சீஷர்கள் இயேசுவை பார்த்தபொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய முகத்தை பார்த்தோன்னே கடல்லேருந்து குதிச்சுட்டான். ஒருத்தன்லாம் குதிச்சுட்டான், படகுலேருந்து குதிச்சு வந்து அவர் ஆண்டவன்னு அப்படியே குதிதான். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. அன்னைக்கு ஆற்றினர் பார்க்க வந்து ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தோட இயேசுவை பற்றி பிரஸ்தாபம் பண்ணிட்டு போறாங்க. சாஸ்திரிகள் தூர இடத்துல இருந்து வந்து இயேசுவை பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்து புறப்பட்டு போனாங்க. இல்லையா? வயதான தீர்க்கதரிசிகள் ஆண்டோடு பார்த்த ரட்சியத்தை என் கண்கள் கண்டதே என்று பரவசம் அடைகிறார்கள். நீங்க ஆண்டோட முகத்தை நீ பார்த்துட்டு இருக்கியா? நீங்க ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும்ப்பா, உங்களுடைய சாயல் என் மேலே வரணும் ஆண்டவரே, உங்களுடைய தோற்றம் என் மேலே வரணும்னு சொல்லி ஆண்டோட கேளுங்க. அவருடைய முகமும் அவருடைய சாயலும் இந்த நாள் முழுவதும் உங்களை சுகமாய் தங்க பண்ணும். உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குங்க, நிறைய பாடுகள் இருக்குது, சேஃப்டி இல்லை,
வெளியே போகிற மனுஷன் உண்மையாக திரும்பி வர முடியுமான்னு யாருக்குமே புரியல. உலகமே ஒரு த்ரில்லிங்காக கலக்கத்தோடு இருக்குது. இல்லை, சுகமாய் தங்கின ஒரே ஒரு வழி, உன்னிடமானவரே உடைய முகத்துக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை பிரகாசிக்கப்படும். இல்லையா, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரில் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையிலே பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்று சொல்லி ஆதி நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசாரிகள் சொன்னாங்க. இப்போ யூத முறையில் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் பிரகாசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஐ நீட் யுவர் ஃபேஸ், உங்களுடைய முகம் எனக்கு தேவைன்னு கேட்டுருங்க. ஆண்டோட முகம் உங்கள் கண்களை தெரியும் பொழுது உங்கள் கவலைகள் எல்லாம் மறையும், துக்கங்கள் எல்லாம் மறையும், வேதனையெல்லாம் மறையும், சமாதானத்தோடு இந்த நாளை வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபை தேவன் தந்து இந்த நாள் முழுவதும் உங்களை காத்துக்கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.